Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. விஜய் சார் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தாரு. அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அது எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. உட்காந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல பெருமையாக இருக்குது. நல்லா படிச்சிருக்கான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான். மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்திருக்கோம், முன்னேறி இருக்கோம். படிப்பு தான் எப்போதுமே காரணம். நமக்கு படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். தப்பா இருந்தானா அவனை நீ சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லதுதான், நல்லா தான் சொன்னாங்க. தப்பா வழியில போனா நான் அவனை திருத்தி கொண்டு வரணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி நம்ம படிப்பு மட்டும் தான் ஆயுதம்னு சொல்லிட்டு படிக்க மட்டும் தான் செஞ்சேன். நண்பர்களாக சரி பழகிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் ஹெல்ப் பண்ணேன். கடைசியில் அது இப்படி ஆகிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப இது பண்ண மாதிரினா அதுக்கப்புறம் தான் வீட்டிலே சொன்னேன். ஒரு கோவம்லாம் இல்லையா அவங்க நண்பர்கள் மேலையெல்லாம்? கோபம் இல்லை, அது வேண்டாம். இனிமேலுக்கு வந்து தீண்டல் வேண்டாம் யாருக்கும். அவனும் படித்து நல்ல மார்க் வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில். எங்கள் அண்ணா தமிழகத்தின் மண்ணா, தமிழுக்கு 3 எழுத்து, தமிழகத்தை காக்கும் தலைவனுக்கும் 3 எழுத்து. நன்றி. அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு வந்து யாருக்குமே அவசியம் இல்லை. பட் இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு, ஏன்னா இதோட ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு இருந்திருப்பாரு. அது அவங்களுக்காக நின்று கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து மணி கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக தோணி இருக்காது. அவர் ரொம்ப பெரிய லெஜெண்டு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூ அவருக்கு. அப்போ வந்து நான் எதுவும் பண்ணாததை பார்த்துட்டு விஜய் என்ன கேட்டாங்க, நீ எதுவும் பண்ணலையா, உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குங்கன்னா சரி நம்ம 2 பேர் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். விஜய் சார் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தாரு. அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அது எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. உட்காந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பக்கத்துலேருந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து உட்கார்ந்தாங்களே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரில் தான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு நேரில் பார்க்க முடிஞ்சிச்சு விஜய் சார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே. இன்னைக்கு விஜய் சாரோட ஸ்பீச் கேட்டீங்களா? எது உங்களுக்கு ரொம்ப டேக் அவேவா இருந்துச்சு? எல்லாரும் பிரதர் சிஸ்டராக இருக்கணும், வேற நல்லா படிக்கணும், வேற போதை பொருள் அடிமையாயிடக்கூடாது. நல்லா படிக்கணும், பிள்ளைகளு நல்லா கற்றுக்கிடணும், நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பிடிச்சிருந்தது விஜய் சார். நல்ல பெருமையாக இருக்குது. நல்லா படிச்சிருக்கான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான். மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்திருக்கோம், முன்னேறி இருக்கோம். படிப்பு தான் எப்போதுமே காரணம். நமக்கு படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். ஆனால் உங்களோட பையன் வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சாருல்ல, அந்த மாதிரி எல்லாம் அந்த டைம்ல எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணாரா? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நல்லா கஷ்டப்பட்டு படித்து நல்லா முன்னேறி இருக்கான். அதை நம்ம பாராட்டிக்கிட்டோம். நல்லா விஜய் சாரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜய் சார் பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னாரு, லைக் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால, உங்க கூட படிச்சவங்கனால எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் வந்து இது கூட ரிலேட் பண்ணிக்கிட்டீங்களா? அவங்க சொல்ற தப்பா இருந்தானா அவனை நீ சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லதுதான், நல்லா தான் சொன்னாங்க. தப்பா வழியில போனா நான் அவனை திருத்தி கொண்டு வரணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும். உங்களுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களே சேர்ந்து உங்களை அந்த வெட்டெல்லாம் வந்தாங்க, அந்த வெட்டுக்காயம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துச்சு? அதுலேருந்து மீண்டும் 6 மாதம் ஆயிடுச்சு. மீண்டும் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் எக்ஸாம்லாம் எழுதாங்க. அந்த டைம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க நீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி நம்ம படிப்பு மட்டும் தான் ஆயுதம்னு சொல்லிட்டு படிக்க மட்டும் தான் செஞ்சேன். அதனால் மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. எதனால அந்த புல்லிங் எல்லாம் நம்மளை மட்டும் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் லேட்டரா யோசிச்சிங்களா? எதனால நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இல்லை இது முன்னாடியே இதை பத்தி நம்ம ஆசிரியர்களிடமெல்லாம் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிங்களா? அவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் நண்பர்களாக சரி பழகிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் ஹெல்ப் பண்ணேன். கடைசியில் அது இப்படி ஆயிட்டு. உங்களுக்கு மன ரீதியான என்ன மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் இருந்துச்சு லைக் அந்த டைம்ல? அந்த டைமில் ஓயாமல் டார்ச்சர் பண்ணுறது, கடைக்கு போயிட்டு அப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அது அப்போ அதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டு பண்ணீங்க? அப்போ சரி நண்பர்கள்னு சொல்லிட்டு அப்படி சகிச்சுட்டே பண்ணிட்டேன், வேற வழி இல்லை. அப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது யாரு? எந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம போய் இது வேற ஆசிரியர்களெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு? அது எங்கள் சொந்தக்காரங்களால தான், அவங்களால தான் என் ஸ்கூலுக்குள்ளே கேட்டாங்க. அப்புறம் எங்கள் சித்திட்ட அப்படி சொன்னேன், அவங்க சப்போர்ட் பண்ணாமல் தான் ஸ்கூலில் போய் சொல்லி அப்புறம் வந்தேன். ஸோ எந்த அளவுக்கு சொன்னீங்க? எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இது நம்ம வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தீங்க? ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப இது பண்ண மாதிரினா அதுக்கப்புறம் தான்
வீட்டிலே சொன்னேன். பொறுமைன்னா லைக் அது வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தை, ரொம்ப கஷ்டமான வார்த்தை. என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க? கடைக்கு போயிட்டு வா, வேறு பரிச்சை டைமில் காட்டுன்னு அப்படி ரொம்ப டார்ச்சர். அது ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலுக்கு மச்சில் வேறு ஸ்கூல்லேருந்து டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருந்தாங்க. அதனால மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. ஸ்கூலில் தினமும் 1 ஹவர் வந்து பாடம் சொல்லி தருவாங்க. ஓகே. படிப்பு தான் ஒரே ஆயுதமா கையில் எடுத்தீங்க, அதுலேயும் வெற்றி பெற்றீங்க. வீட்டில் அம்மாவெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? சரி, இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ நிறைய மார்க் வாங்கிட்ட, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. நண்பர்களே இப்படி பண்ணாலும் வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அவங்களும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அதை ஆமாம், பத்தி சொல்லுங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் மேலே படித்து வரணும். ஓகே. அவங்களும் அது மாதிரி படித்து நல்லா முன்னேறணும் இந்த பசங்களும். ஒரு கோவம்லாம் இல்லையா அவங்க நண்பர்கள் மேலையெல்லாம்? கோபம் இல்லை, அது வேண்டாம். இனிமேலுக்கு அது வந்து தீண்டல் வேண்டாம் யாருக்கும். அவங்களும் படித்து நல்ல மார்க் வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் அவங்களும். நீங்க எவ்வளவு சந்தோஷமா உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காரு மார்க் வாங்கி? உங்க பையனை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு பெருமைப்படுத்தியிருக்காரு? நல்ல பெருமைப்படுத்திருக்காரு, நல்லா படிச்சிருக்கான். டாக்டர் மாதிரி டீச்சருக்கு தான் அதுக்கு காரணம். மூத்து கொடுத்துருங்க சார், டீச்சர்ஸ் தான் நல்லா மூத்து கொடுத்து அவங்கள படிக்க வச்சுருக்காங்க. அம்மா உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எல்லா இடத்துலயும்? அம்மா ரொம்ப சப்போர்ட்டு. ஹாஸ்பிட்டலில் முடியாத நேரத்தில் எல்லாமே உதவி பண்ணது அம்மா தான். ஓகே. வேறு வீட்டுக்கு வந்த பிறகும் அம்மா தான், எல்லாமே அம்மா தான். ரொம்ப அம்மா இல்லைன்னா நான் இன்னைக்கு இருப்பேனா கூட தெரியல. அம்மாவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அம்மாவே என்னை பெற்றதுக்கு நன்றி. விஜய் சார் என்ன சொன்னார் இன்னைக்கு அவரை மீட் பண்ணீங்க? விஜய் சார் எல்லாம் ஆல் த பெஸ்ட் பண்ணு. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? ட்ரீம்னா என்ன? பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் சிஏ பண்ணுவேன். அதுக்கான வேலைகள் தான். ஆமாம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே. எங்களை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து விஜய் சார் கௌரவப்படுத்தினது எங்களுக்கு முக்கிய மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றியாக. இந்த ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்காங்கல்ல, அதை வந்து இனிமே வந்து நோ ட்ரக்ஸ், நோ பேட் ஹேபிட்ஸ், அது சொன்னது நல்லா. அதாவது நேரில் வந்துங்க டைம் இல்லைன்னு சொல்லியும் கூட எனக்கு மைக் கொடுத்து பேச அனுமதிச்சாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு எங்களுக்கு. ரொம்ப என்ன ஒரு விஷயங்கள் கௌரவம் இல்லாமல் நான் என்ன அவருக்கு நன்றி மட்டும் சொன்னேன். 3 பேருக்கு நன்றி சொன்னேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. எஜுகேஷனுக்காக அவர் இது பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய சொன்னார். நல்ல தலைவன் வந்து வரணும், அந்த மாதிரி நிறைய சொன்னார். எங்கள் அண்ணா தமிழகத்தின் மண்ணா, தமிழுக்கு 3 எழுத்து, தமிழகத்தை காக்கும் தலைவனுக்கும் 3 எழுத்து. நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கண்டிப்பாக இந்த தடவை விஜய் அவங்கள்ட்ட ஒரு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு. அது நடந்தது. இளைய தளபதிகள்லேருந்து ஒரு அவார்டு வாங்குற பெரிய விஷயம். அது மார்க்கு நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தா இல்லை, சந்தோஷமான பெருமையாக இருக்குது. நல்லா ஏன்னா எப்போவுமே டாப் ஸ்கோர் 10th +1 நல்ல டாப் ஸ்கோர் வாங்கியிருந்தா. இப்போ +2லேயும் வரும், ஒரு வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். அது நடந்து அரசியலுக்கு வரணும், நல்லது செய்யணும். இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டி, ஆமாம், கல்விக்கு வேண்டி நல்லது பண்ணணும். நம்ம என்ன சொல்லுது, படிக்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன கல்வி தான் நமக்கு முக்கியம். அதுக்கு வேண்டி அவங்க இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு. இங்கேருந்தே பிளான் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் ஹார்ட்டின் தான் வச்சோம். பட் நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். பட் விஜய் நம்ம பார்த்தோன்னே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணதுனால ஒன்றுமே பிளான் பண்ணதெல்லாம் ஒன்றும் பண்ணல. பட் சிம்பிளாக ஹார்ட் போட்டு காலில் விழுகணும் அப்படின்றது அது பார்த்தோன்னே தோணுங்களா மரியாதை அப்படின்னு அது தோணுச்சு, அதனால பண்ணிட்டோம். என்ன சொன்னாரு? வாழ்த்துக்கள் சொன்னார். நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஷால் போத்துனதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள்மான்னு சொன்னார். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இப்போ விஜய் அண்ணாவோட அவ்வளோ பெரிய ஃபேனு, அவரை நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. அவரை இப்போ கஷ்டப்பட்டு நாங்கள் மார்க் வாங்கி அவளை நேரில் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுன்னு வந்து யாருக்குமே அவசியம் இல்லை. பட் இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு, ஏன்னா இதோட ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு இருந்திருப்பாரு. அது அவங்களுக்காக நின்று கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து மணி கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக தோணியிருக்காது. அவர் ரொம்ப பெரிய லெஜெண்டு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூ அவருக்கு.
ஸோ சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே போனோடனே வந்து நான் எதுவுமே பண்ணல. அக்கா வந்து ஹார்ட்டிங் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து நான் எதுவும் பண்ணாததை பார்த்துட்டு விஜய் அண்ணா கேட்டாங்க, நீ எதுவும் பண்ணலையா, உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குங்கண்ணா, சரி நம்ம 2 பேர் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹார்ட்டிங் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். எனக்கு அடுத்த வருஷமும் நான் இந்த மாதிரி இப்போ 11th பைமேக்ஸ் 11த்லேயும் நல்ல மார்க் வாங்கணும், 12த்லேயும் நல்ல மார்க் வாங்கணும். என்னோட கரியர் வந்து வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இதே மாதிரி நான் 12த்லேயும் மறுபடியும் வரணும். என்னோட ஸ்கூலுக்கு, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பெருமையை சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா வச்சுக்கணும். அது சொன்னார், அது புரிஞ்சிச்சு, நல்லாவே புரிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக தோணுச்சு. ஆமாங்க, ஷீ இஸ் அ குட் பார்ட்னர், ஸ்டடி பார்ட்னர். அதனால ஷீ இஸ் அ குட் கேர்ள். நீங்க என்ன டேக்அவே எடுத்துக்கிட்டீங்க? நான் என்ன அவ சொன்ன மாதிரி தான், இப்போ எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணாலும் அதே மாதிரி 12த்லேயும் நல்ல மார்க் வாங்கணுங்கிறது வந்து இது 10th இது இப்படிலாம் பண்ணும்போது 12த்லேயும் இப்படி கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசை வந்திருக்கும். ஸோ 12th வந்து இதே மாதிரி வாங்கணும்னு ஆசை. ஸோ அதே மாதிரி தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், லைஃப் லாங் இவங்க எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசை ஆகும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.